ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக இப்போ வந்து சில்வர் ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. டோல் வந்தாச்சு. அடுத்து ஃபுல்லாக வியூஸ் ஃபுல்லாக எப்படி இருக்குது என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு கிளைமேட்டு நல்லா இருக்க மாட்டேங்குது, நல்லா ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வா செம்ம செம்ம வியூ, நல்லா தண்ணி வருது. ஜஸ்ட் ஒன்லி வியூ பாயிண்ட் ஒன்லி. நம்பர் பிளேட்டே கலந்து தொங்குது. கடலூர் வண்டியா என்ன வண்டி? 31 பார்த்தா மாதிரி இருந்துச்சு. நிறையா பேர் வந்து ஸ்கூட்டிலே வந்துடுறாங்க கொடைக்கானலுக்கு. மிஸ்ட்டு செம்ம, அங்கங்கே மிஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இங்கே தான் கூலிங் இல்லை, வெயில் தான் பயங்கரமாக வெயில் போடுது. ஆனால் வெயில் தெரியலை. ரோடு ரொம்ப கேவலமாயிருச்சே. என்னாச்சு? டிராஃபிக் ஜாம். பயலுகளா என்னையா பண்ற? நல்லா இருக்கு. வானிலை ஆய்வுக்கூடம், அப்சர்வேட்டரி. நம்ம லேக் வியூ பாயிண்ட்டை முடிச்சுட்டு நேராக அப்சர்வேட்டரியை முடிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதான். அடுத்த வரிசையாக குணாப்பாறை எல்லாம் இருக்கிற வியூ பாயிண்ட்டு, சூசைட் பாயிண்ட்டு, எக்கோ பாயிண்ட்டு எல்லாம் வரிசையாக அடுத்தடுத்து இருக்குது. வானிலை ஆராய்ச்சி நிலையம். இதில் வந்து இந்த ரைட்டில் உள்ளே போகணும். ஓப்பன்லாம் இருக்குது, போகலாம். அப்படியே அதில் போயாச்சுன்னா அப்படியே அதை முடிச்சுட்டு நேராக இதுதான் வியூ பாயிண்ட்ஸ் தான். ரோடு தான் ரொம்ப கேவலமாயிருச்சு. பூம்பாறை இது ஒரே ரோடு தான், அப்படியே போய் ஒரு ரவுண்டு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து இது பேரிச்சம் ஏரியும் மன்னவனூரும் தனியாக தான் போய் பார்த்துக்கணும். அது வேறு ரூட்டு. மன்னவனூர் போகிற வழியில் தான் அந்த பூம்பாறைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஐ படம் எடுத்த லொக்கேஷன் வரும், அப்படி தான் சொல்லுவாங்க எல்லோரும். அதான் நெஸ்ட்லாம் செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் ஒரு நல்லா சூப்பராக இருக்குது. கூலிங், நல்லா கூலிங்காக இருக்குது எனக்குள்ள. வண்டி ஓவர்டேக் பண்ணுவோமா வேணாமா? போட்டோம், எதுவும் பார்த்துக்கிட்டே போவோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப உருட்டுறாங்க. பெரிய பள்ளம், நல்ல
நல்ல வேலை. நான் என்னன்னு தெரில, விளாக் பண்ணவே வரல, எதுவுமே விளாகே பண்ணலை. வீடியோ மட்டும்தான் கண்டினியூவாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் விளாகே பண்ணலை, எதுவுமே வந்து மைண்டு வரல. என்னன்னே தெரில, ரொம்ப நாள் ஆச்சுல, ரொம்ப நாளாக கேப் விட்ட மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இதை விட அதிகமாக கேப் விட்டுலாம் வீடியோ போட்டிருக்கோம், அப்போல்லாம் ஒன்றும் தெரியலை. ஆனால் இப்போ என்னன்னு தெரில, ரொம்ப கேப் விட்ட மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இந்த இடம்னா குளிருதுப்பா, நல்லா கூலிங்காகவே இருக்குது. தெர்மல் லேயரை போட்டிருக்கலாமா? வண்டியை எங்கேயும் நிறுத்திட்டு ஃபுல்லாக போய் இது பண்ண முடியலை. இனிமேலாம் யாராவது வண்டியை பார்த்துக்கிறதுக்குனே ஒரு பில்லியனை தூக்கி பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு வரணும். ஆர்ஆரில் பில்லியனை வர்றது சாதாரண விஷயம் இல்லை. உட்காந்து வரேன், பின்னாடி உட்காந்து வரேன், தொலைஞ்சேன். சீட்டு கம்ஃபர்ட்டே இருக்காது. ஆனால் ஏதாவது வச்சுக்கிட்டா பின்னாடியே ஒரு தலானி வச்சுக்கிட்டோம்னா செம்மையாயிரும், நல்லாயிருக்கும். மேயர் பாயிண்ட் ஸ்ட்ரைட்டு, பூம்பாறை யூட்டனா. பூம்பாறை நம்ம போகலை. ஃபஸ்ட்டு வியூவே ஏதோ மேயர் பாயிண்ட்டுன்னு ஒன்று வருது. அடுத்து ஃபைன் ஃபாரஸ்ட்டு. ஃபைன் ஃபாரஸ்ட்னா என்ன, இந்த மரங்கள் தான் இருக்குல்ல, இதே தான் அங்கேயும் இருக்குது. செம்ம கூலிங். வா, குளிரவே ஆரம்பிச்சிருச்சு, அந்தளவுக்கு கூலிங். டோலாப்பா, இருசக்கரம் வாங்கணும் 20 ரூபாய். ஐயோ, சேஞ்ச் இல்லையே. சேஞ்ச் இருக்கா? 500 ரூபாயா இருக்கு. வியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கே வண்டியை நிறுத்திட்டு போகவே முடியாது, அதானே பெரிய தொல்லை. மோயர் பாயிண்ட். ஓகே, நம்ம குணாப்பாறையில் வேறு வண்டியை நிப்பாட்டணும். அங்கே ஒரு கடையில் இப்போ ரெகுலராக ப்ரெட் ஆம்லெட், காளான் சூப்லாம் சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும். அதனால் நேராக நம்ம அங்கே போயிடுவோம். நெக்ஸ்ட்டு செம்ம கீழே ஃபுல்லாக மண், கொஞ்சம் கார்னரிங் பண்ணாலும் மண்ணை கவ வேண்டியதான், அந்தளவுக்கு ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. பிரேக் அடித்தாலே ஸ்கிட் ஆயிரும், அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் காசு மட்டும் வாங்கிடுறானுங்க, 20 ரூபா, பைக்குக்கு 20 ரூபா. நல்ல ஒரு காற்றை சுவாசிப்போம்னு வந்தால் இந்த மண் ரோட்டில் போட்டு பொழுதி வாட தான் வருது, டஸ்ட் அலர்ஜி வந்துடும் போகிறது, அந்தளவுக்கு இருக்குது. வாவ், அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முன்னால் பாருங்கள், ஒன்றும் தெரியலை. வாவ், இப்போவே எல்லோ லைட்டு போட வச்சிருமோ மிஸ்ட்டு, அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. அந்த காரை கொஞ்சம் முன்னாடி போய்விடுவோம், அப்போ தான் தெரியும் எவ்வளோ இதுவாக இருக்குன்ட்டு. அசாடை போட்டாப்புல, அசாடை போட்டுக்கிட்டு தான் போகிறாரு. வா, சுத்தம், ஒன்றும் தெரியவில்லை. குணா குகை அடுத்து
நான் கோயிலாம் 10-15 தடவை பார்த்தாச்சு. எத்தனை தடவை வர்றது? பைன் ஃபாரஸ்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பைன் ஃபாரஸ்ட். பைன் ஃபாரஸ்ட்டை பாருங்கள். ஃபுல்லாக தான் பைன் மரக்காடுகள். பைன் ஃபாரஸ்ட். எல்லாத்தையும் இப்போ காசாக்கிட்டானுங்க பாருங்க. இதுக்குள்ளே போகிறதுக்கு 30 ரூபாயா டிக்கெட்டு. அட பாவீங்களா. அதுவும் கேமரா கொண்டு போனால் 100 ரூபாய் 150 ரூபாய் போட்டிருந்தாமல் இருந்துச்சு. எங்களுக்கு எதுக்குடா கேமரா? எங்கள்கிட்ட ஃபோனே கேமரா தான்டா. குணா குகை வந்து விட்டது. குணா குகை கிட்ட வண்டி நிப்பாட்டாடா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அந்த அந்த கடை எதுனே தெரியலையே, மறந்து வச்சு ரொம்ப நாள் ஆகும். எங்ககிட்ட வண்டியை நிப்பாட்டினா பூராத்தையும் தூக்கிட்டு போயிருங்களே. ஸ்பீட் லிமிட் 30. அடுத்த கூலிங் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருச்சு. வாவ், செம்ம. தூண்பாறைலாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கே தெரியுது? சுத்தம். தூண்பாறை எப்படி தெரியும்? 10 அடிக்கு முன்னாடியே ஒன்றும் தெரில. வாய்ப்பே இல்லை. ஓப்பா கேரளா வண்டி. இது ஃபுல்லாகவே கல்ஃப் கிரவுண்டு. ஏய், எங்கிட்டா திருப்புறீங்க? இதுதான் வந்து இப்போ பசுமை பள்ளத்தாக்குன்னு பேர் வச்சுட்டானுங்க. ஆனால் வந்து சூசைட் பாயிண்ட். எங்கே நிப்பாட்டோம்? சூசைட் பாயிண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. பசுமை பள்ளத்தாக்குலேருந்து கிளம்பியாச்சு. நீ வந்து அடுத்து வந்து என்னமோல ஒரு ஃபால்ஸ் வரும், திறந்து போச்சு. லெரில் ஃபால்ஸ். லெரில் ஷோ விளம்பரம் எடுத்த இடம் வரும் அடுத்து. அதுக்கடுத்து டால்ஃபின் நோஸ் வரும். டால்ஃபின் நோஸ் உள்ளே இறங்கி கீழே நல்லா தள்ளி போகணும். ஒன்றும் தண்ணி அவ்வளோவா வரல. ஓகே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னி சின்ன வீடியோ சின்ன லோக்கல் வீடியோ எதுவும் போடுறதுலன்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீ ஒன்லி லாங் வீடியோ மட்டும்தான், லாங் ட்ரிப் மட்டும்தான், லோக்கலில் போகிற வீடியோ எதுவும் போடுறதில்ல. நீ பெரிய ரைடு போகிறத தான் நீ கவர் பண்ணணும். பெரிய ரைடுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.